students. Next exercise 4.2 second sum. State the reason for cos inverse cos of minus pi by 6 not equal to minus pi by 6. ஆமாம், ஏன்னா என்னது cos of minus theta என்னது cos thetaன்னு போடுவோம். இதில் ஒரு சென்டென்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. The principle of domain, இது வந்து உள்ள கிளாஸ் தானே இருக்கு. ஸோ cosine ஃபங்க்ஷனுக்கு என்னென்னா 0, pi தான். ஓகேவா? அப்போ மைனஸ் பை பை 6 வந்து நாட் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, pi. அப்போ நம்ம ரீசன் என்ன எழுதணும்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் பை பை 6ன்னு எடுத்துக்கோங்க. காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா என்னது? காஸ் தீட்டா. அப்போ காஸ் ஆஃப் ப்ளஸ் பை பை 6ஆக மாறிடும். இப்போ காஸ் ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் பை பை 6 பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, pi. அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது இதுதான் ரீசன். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் பை பை 6 வந்து நாட் ஈக்குவல் டு மைனஸ் பை பை 6. தட்ஸ் ஆல். Next, third sum. If cos inverse of minus x is equal to pi minus cos inverse of x, இது வந்து true one கேட்குறாங்க. Justify your answer. First வந்து என்ன செய்யணும்னா yes, it is true. ஓகேவா? ரெண்டுமே ஈக்குவல் தான். எப்படி நம்ம சொல்லலாம்? cos inverse of minus x-ஐ நான் என்ன செஞ்சுக்கிறேன்? tன்னு எடுத்துக்கிறேன். let considerன்னு கூட போட்டுக்கோங்க. let consider the t. இந்த டேர்ம் இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ cos tன்னு வந்துருமா? cos t is equal to minus x. ஓகேவா? ஸோ மைனஸால் கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. x is equal to minus cos t. cos எப்போ மைனஸில் வரும் ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து. இதில் செகண்ட்லையும் தேர்ட்லையும் மட்டும் தான் cos மைனஸில் வரும். நம்மளுக்கு cos இன்வெர்ஸ்னால் தெரியும் 0 to pi தான். அப்போ pi மைனஸ் தீட்டா தான். அப்போ இதை எப்படி எழுதலாம்? x is equal to ஓகே cos of pi minus tன்னு இருந்திருக்கும். ஓகேவா? pi மைனஸ் தீட்டான்னு இருந்திருக்கும். அதுக்கப்புறமா என்ன செய்வோம்? செகண்ட் குவார்ட்டர்னால முன்னாடி நம்ம பைன்னு போட்டிருப்போம். இது ஓகேவா? x is equal to cos. இப்போ அந்த காஸை இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ cos inverse of x is equal to pi minus t. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா t அந்த சைடு கொண்டு வர போகிறோம். cos inverse அந்த சைடு கொண்டு வர போகிறோம். pi minus cos inverse of x. t என்ன கன்சிடர் பண்ணியிருந்தோம்? அப்போ cos inverse of minus x is equal to pi minus cos inverse of x. That's all. இந்த ஆன்சர் வந்துச்சா? ஸோ இட் இஸ் ட்ரூன்னு சொல்லிடலாம். Students, next third subdivision. Fifth one, third subdivision. Cos inverse of pi by 7 pi by 17 minus sin pi by 7 sin pi by 17. இதே மாடலில் சைனில் பார்த்துருக்கோம். இப்போ காஸ் ஃபார்மில் எழுதுவோம். காஸ் ஆஃப் a plus b is equal to cos a cos b minus sin a sin b. அதே ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ நம்ம என்ன எழுதிடலாம்? cos inverse of a plus bன்னு எழுத போகிறோம். அதாவது pi by 7 plus pi by 17. ஓகேவா? ஸோ அப்போ cos inverse of then cos of 17 7 சார் 7 7 சார் 49 பேலன்ஸ் 4 7 1 சார் 1. ஓகேவா? இப்போது இங்கே வந்து 17 பைன்னு பண்ண போகிறோம். இங்கே கிராஸ் பண்ணால் 7 pi. ஸோ அப்போ cos inverse of என்ன வந்துடும்? 24 pi divided by 119. ஓகேவா? இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இதை பிரிக்க முடியாது. ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு கேன்சல் ஆகி 24 pi divided by 119. இதுதான் belongs to closed interval 0, pi. That's all. Next one, seventh sum. இந்த கொஷின் ரொம்ப ஈஸி. ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. இன்இக்வாலிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா pi by 2 less than cos inverse of 3x minus 1 less than pi. ஓகேவா? ஃபஸ்ட்டு cos inverse அந்த சைடு கொண்டு போயிருங்க. இது அவங்களே இன்இக்வாலிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் cos inverse அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா இங்கே cos of pi by 2 less than 3x minus 1 less than cos pi. cos 90 degree உங்களுக்கு என்ன தெரியும்? cos 90 degree எனக்கு 1 less than 3x minus 1 cos pi. odd numbersல pi வந்தால் வேல்யூ என்னது? -1.
சரியா? தென் காஸ் பையோட வேல்யூ -1. சாரி, sin pi by 2 தான் 1. cos pi by 2 என்னது? 0 less than 3x minus 1 less than என்னது? -1. நம்மளுக்கு எப்படி மாற்றிக்கலாம்? -1 தான் என்ன செய்யணும்? கம்மியாக இருக்கணும். சரியா? அப்போ -1 less than 3x minus 1 less than 0ன்னு என்ன செய்கிறோம்? நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ -1 இங்கே கொண்டு போங்க. -1 plus 1 less than 3x less than 0. ஸோ -1 plus 1 வந்து 0 less than 3x, இங்கே -1 போகும்போது +1 less than 1. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 0 less than x less than 1/3. அவ்வளோதான். ஒன்று இதோட ஸ்டாப் பண்ணுங்க. ஆர் இல்லாட்டி therefore x வந்து belongs to 0, 1/3. ஓகேவா? ஒரே ஒரு கண்டிஷன், இங்கே cos pi by 2னா 0, cos பையோட வேல்யூ -1. நம்மளாம் இன்இக்வாலிட்டி என்ன செய்கிறோம்? சேஞ்ச் பண்ணிக்கிறோம். -1ன்னு வருதா? அப்போ -1 என்ன செஞ்சிடணும்? மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுங்கன்னு அர்த்தம். இந்த ஸ்டெப் வேணால் இன்னொரு தடவை செய்யலாம். இதை டோட்டலாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ என்ன வந்துடும்? நம்மளுக்கு இங்கே 1ன்னு வந்துடும். சரியா? ஸோ 0 less than term less than 1. இந்த டேர்ம் மட்டும் மாற்றிக்கோங்க. 0 less than 3x minus 1 less than -1. மைனஸால் மல்டிப்ளை பண்ண வேணாம். -1 தான் சின்னதாக இருக்கும், 0 தான் பெருசாக இருக்கும். அந்த இன்இக்வாலிட்டி மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாம் என்ன செஞ்சிடலாம்? இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 4.2 6th sum. ஃபைண்ட் த டொமைன் கண்டுபிடிக்கணும். 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. f of x is equal to sin inverse of modulus of x minus 2 divided by 3 plus this one. Okay, first subdivision first எடுத்துக்குவோம். We know that okay, the domain of sin inverse x and cos inverse x ரெண்டுக்குமே டொமைன் என்னது? -1, 1 தான் என்னது? நம்ம டொமைன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ -1 to 1. ஸோ ஃபஸ்ட்டு நான் சைன் இன்வெர்ஸ் டேர்மை எடுத்துக்கிறேன். -1 less than or equal to modulus of x minus 2 divided by 3 less than or equal to +1. ஓகேவா? ஸோ இன்னொரு டேர்ம் வந்து cos inverse x. அதே மாதிரி -1 less than or equal to 1 minus modulus of x divided by 4 less than or equal to +1. இதை முதல்ல சால்வ் பண்ணுங்கள். 3 இங்கே சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா -3 less than or equal to modulus of x minus 2 less than or equal to 3 இந்த சைடு வரப்போ +3. -2 இங்கிட்ட வரப்போ +2 ஆயிருமா? ஸோ -3 + 2 less than or equal to modulus of x less than or equal to 3 + 2. ஸோ இங்கே என்ன வந்துடும்? -1 less than or equal to modulus of x less than or equal to +5. The same procedure இங்கே ஃபாலோ பண்ணுங்கள். 4 இங்கே போகும்போது -4 less than or equal to 1 minus modulus of x less than or equal to 1. ஸோ அடுத்து என்ன செஞ்சிடணும்? 1 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. ஸோ 1 இங்கிட்ட வரப்போ -4 -1 less than or equal to minus modulus of x. Then 1 இங்கிட்ட வரப்போ என்ன ஆயிரும்? Also 1 minus 1. ஓகேவா? Then இங்கே வந்து என்ன ஆயிரும்? -5 less than or equal to சாரி இங்கே 4 இங்கேயும் 4 போடும்போது என்ன வரணும்? இங்கேயும் 4 வரணும். ஸோ -5 less than or equal to modulus of x less than or equal to 3. மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுங்க, ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ இங்கே 5 இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாமல் மைனஸால் பண்ணும்போது 5 greater than or equal to modulus of x greater than or equal to 3 -3. அப்போ இன்டர்வல் எப்படி ஆகும்? -3 less than or equal to modulus of x less than or equal to 5. ஸோ இந்த ரெண்டு இன்டர்வலை எடுத்து இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் -1 less than or equal to modulus of x, இன்னொன்று modulus of x less than or equal to 5. இதை எடுத்து முதல்ல சால்வ் பண்ணுங்கள். இப்போ என்ன செய்யலாம்? -1னா மாடுலஸை ரிமூவ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன். -1 எப்படி இருக்கும்? -1 modulus of x is equal to 1னா x is equal to +or-1. இங்கேயும் மாடுலஸை ரிமூவ் பண்ணும்போது x is equal to +or-5. ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணுங்கள். அதாவது இங்கே 0
இங்கே -1 இங்கே +1 அதே மாதிரி இங்கே 5 இங்கே -5 இது எந்த இன்டர்வலில் நம்மளுக்கு லை ஆகிருக்குன்னு தெரிஞ்சிடும் சரியா இப்போ 0 to -1 வச்சுக்கோங்க நான் என்ன பண்ண போகிறேன் சப்போஸ் நம்ம இங்கே கொண்டு போய் என்ன செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒன் நான் -2 போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க -1ஓட -2 வந்து என்னது -2னா இங்கே என்ன வந்துடும் மாடலில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது +2ன்னு வந்துடும் ஸோ இது கரெக்ட் ஆகும் 2ஓட 5 கிரேட்டர் தான் ஸோ இந்த இது வந்து என்ன ஆகும் நம்மளுக்கு லை ஆகிருக்கும் -5 to -1 இந்த சேம் தானே என்ன நெகட்டிவ் சப்ஸ்டியூட் பண்ணாலும் பாசிட்டிவ் வருதுன்னா 1 2 என்னது இதுதான் வரப்போகுது ஸோ அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஓகேவா அடுத்து 0 போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -1ஓட 0 பெருசு 0ஓட 5 பெருசு ஓகேவா அடுத்து 0 to 1ன்னு என்ன செய்யலாம் 0 to 1 நம்மளுக்கு வரலாம் இப்போ நான் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் -1ஓட 1 பெருசு அதானே வரும் இந்த இதில் எந்த டேர்ம்னாலும் கரெக்டாக வரும் ஸோ இதே இதுதான் இங்கே நெகட்டிவ் சைடு சப்ஸ்டியூட் பண்ணும் போதும் இந்த தான் வரும் அப்போ ஆன்சர் எப்படி வரும்னா எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் -5, +5 புரியுதா ஏன்னா இதில் இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலனாலும் ஆன்சர் வந்து அந்த லிமிட்டை வந்து வரக்கூடாது இப்போ எக்ஸாம்பிள் இங்கே வேணால் பாருங்களேன் இது வந்து என்னதான் -3 <= மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இங்கே மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் <= 5 மாடுலஸை ரிமூவ் பண்ணிங்கன்னா எக்ஸ் = +or -3 சரியா இங்கே எக்ஸ் = +or -5 ஸோ இங்கே ஒரு லிமிட்டை அப்ளை பண்ணுறோம் ஸோ இது வந்து என்னது -5 -3 0 then +3 and 5 இப்போது நான் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் இப்போ வந்து என்னதெல்லாம் -4 நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் -4னா அது வந்து +4ன்னு ஆயிரும் அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிரும் 4 வந்து கிரேட்டர் தான் அப்போ இந்த வேல்யூ ஓகே தான் அடுத்து -3ன்னு நினச்சிக்கோங்க -2 போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன் -2னா +2 தான் ஆகும் அப்போது இதுவும் ஓகே தான் இங்கேயும் அதே மாதிரி என்ன ஆகும் ஃபுல்லாக வந்துடும் அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு -5, 5 அப்போ the domain of என்ன எழுதிடலாம் the domain is -5 <= x <= 5 புரிஞ்சா சப்போஸ் ஏதாச்சும் ஒரு இன்டர்வலில் நம்மளுக்கு வரலைனாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த டேர்மை எடுக்கக்கூடாது சப்போஸ் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன் இப்போ எக்ஸ் வந்து <= 5ன்னு வந்திருக்கு சப்போஸ் 6 போய் நீங்கள் போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து என்னதும் இங்கே இன்ஃபினிட்டி இங்கே -∞ கூட வச்சுக்கோங்க இதை போய் நீங்கள் 5, வருமா வரவே வராது ஏன்னா 6 போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6 <= 5 கிடையாது ஸோ இந்த டேர்ம் வராதுன்னு சொல்லிடலாம் அந்த இதுக்காக தான் இந்த லிமிட்டை கொடுத்துருக்க லிமிட்டை போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த ரெண்டு இதுலேயும் கண்டிஷன்லேயும் என்ன ஆகணும் சாட்டிஸ்ஃபை ஆகணும் தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா g of x = sin inverse x + cos inverse x இது ஒன் வேர்ட் தான் sin inverse x cos inverse x we know that another the domain of sin inverse x and another cos inverse x என்ன சொன்னோம் -1, 1 ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் போட்டால் அப்போ என்ன வந்துடும் the domain is -1 <= x <= +1 that's all ஏன்னா இதுக்கு எந்த சம்மும் கிடையாது இதுக்கும் என்னது 1 -1 to 1 தான் வரும் இன்டர்செக்ஷன் எப்படி பார்த்தோம்ல ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது மாதிரி இதுக்கும் ரெண்டுக்கும் காமனாக இதாக இருக்கும் ஸோ அதை எழுதியாச்சு அவ்வளோதான் Students, next exercise 4.2 8th sum find the value of two subdivision கொடுத்திருக்காங்க first subdivision பாருங்க cos inverse 4/5 plus sin inverse 4/5 ஓகேவா இதை நம்ம மெத்தட் படி செஞ்சோம்னா கொஞ்சம் ரொம்ப பெருசாக போகும் ஸோ நம்மளுக்கு 4.4ல் ஒரு ஆன்சர் சம் அது என்னது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணி இங்கே செஞ்சிடறோம் பட் நம்மளுக்கு என்ன செய்யலாம் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது ஓகேவா 4.4 லேட்டராக பார்க்கும்போது அந்த சம் இந்த சம் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அதை நான் இங்கேயே செஞ்சிடுறேன் ஸோ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இங்கே எழுதியிருக்கேன்
என்ன ப்ராப்பர்ட்டினா sin inverse of x plus cos inverse of xனா ஆன்சர் என்னது π/2 ஓகேவா. அதே தான் இங்கேயும், இங்கே x எதுவுமே மாறல. அப்போ sin inverse of x plus cos inverse of xனா என்ன ஃபார்முலா, cos of π/2. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ cos π/2 ஓட வேல்யூ என்னது, cos 90 டிகிரியோட வேல்யூ 0. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும் ஓகேவா. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா cos inverse of 4π/3 plus cos inverse of 5π/3 ஓகேவா. ஸோ இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், ஏன்னா நம்மளுக்கு 4π/3லாம் வராது. ஸோ -π2 + π தானே. ஸோ அப்போ என்ன எழுதிடலாம், cos of 4π/3ன்னு என்ன செய்யலாம், π + π/3ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். தென் ப்ளஸ் இங்கே cos inverse of π ப்ளஸ் இது வந்து 4. அப்போ π + π/4ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ஓகேவா. உங்களுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், ஒரு குவாட்ரண்ட்டை நம்மளுக்கு போட தெரியும், இந்த இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ 0, 90, 180, தென் 270, திரும்ப அகெயின் 360. இது தீட்டா, இது π - தீட்டா, இது π + தீட்டா, தென் என்னது இது மைனஸ் தீட்டா ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா cos of 180 டிகிரி ப்ளஸ் தீட்டா எங்கே வந்துடும், இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல cos என்னது மைனஸ் சொல்லியிருக்கோம்ல, ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சென்டம் ஓகேவா. அப்படின்றப்ப இது தேர்ட் குவாட்ரண்ட் வரனால ஸோ cos inverse of minus cos of π/3 சரியா, ப்ளஸ் cos inverse of இதுவும் என்னது 180 டிகிரி ப்ளஸ் தீட்டா, என்ன குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட்டில் மைனஸ், cos வந்து மைனஸ், தென் π/4 ஓகேவா. ஸோ இதே சேம் ப்ரொசீஜர் தான். என்ன சொல்கிறோம்னா இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸில் 4.5ல் யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு இங்கே எழுதுகிறேன். சின்ஸ் cos inverse of -x அப்படின்னு இருந்துச்சுன்னா π - cos xன்னு எழுதிடலாம் ஓகேவா. π - cos inverse of xன்னு எழுதிக்கலாம் ஓகேவா. ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், cos inverse of -xனா π - cos inverse of xன்னு எழுதிக்கலாம். ஸோ இது cos inverse of மைனஸ் இந்த டேர்ம் ஃபுல்லாக x ஓகேவா. அதே மாதிரி cos inverse of -x அப்போ எப்படி எழுதுவீங்க, π - cos inverse of x என்ன இருக்கு, cos of π/3 ஓகேவா. தென் அதுக்கடுத்து அதே மாதிரி π - cos inverse of x வந்து இது மட்டும்தான், cos of π/4. ஸோ cos இன்வர்ஸும் cos என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ π - π/3 இங்கே π, இங்கேயும் அதே மாதிரி cos இன்வர்ஸ் கேன்சல் ஆயிரும். தென் என்ன வந்துடும், π/4. ஸோ இங்கே எல்சிஎம் வந்து 12 தான் எல்சிஎம். ஸோ மேலே 12ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், 12π. இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் -4π. இங்கே +12π. இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் -3π. ஸோ ஆன்சர் இஸ் 24π - 7π divided by 12. அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்னா 17π divided by 12. That's all. Students, next we will move on tangent function and inverse tangent function. ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது sin ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம் 4.1ல், அடுத்து 4.2ல் cos ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். தென் இப்போ 4.3 எக்ஸசைஸில் tan ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம், tangent function and inverse tangent function. ஸோ y is equal to tan x. x வந்து belongs to என்னது -π/2, π/2 சரியா. நம்மளுக்கு அந்த டேபிள் தெரியும், 0, 30, 60 அண்ட் என்னது 45, 60 டிகிரி. ஸோ அதுக்குள்ளே வேல்யூ போட்டு ஒரு கிராஃப் நம்ம ட்ரா பண்ணோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். y is equal to tan x கிராஃப் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஆரிஜின் வழியாக என்ன ஆகும், பாஸ் ஆகி போகும் ஓகேவா. ஸோ இந்த இதுக்கு என்னது tan xக்கு டொமைன் வந்து என்னது -π/2, π/2. ஸோ நார்மல் கிராஃப் π/2லேருந்து இப்படி போகும், அடுத்து என்னது 3π/2 வந்து π வழியாக போகும். ஸோ டிஸ்கண்டினியூஸ், எங்கேயாச்சும் கண்டினியூஸாக இருக்கா,
tan x ஓட இது அதான் எழுதிப்பாங்க. tan x வந்து என்னது not continuous function. ஓகேவா? so y is equal to tan x is positive. எப்போ 0 to pi by 2 ல positive and pi to 3 pi by 2 ல positive. எப்போ நெகட்டிவ் வரும்னா pi by 2 to pi ல வந்து நெகட்டிவ், then 3 pi by 2 ல 2 pi ல இருந்து நெகட்டிவ். இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ சொன்னோம்ல, the graph is not continuous. ஓகே, tan ஓட ஜென்ரல் கான்செப்ட் வந்து x is equal to 2n plus 1 pi by 2. ஸோ டேனுக்கு பீரியட் பாருங்க, a tan bx னா pi divided by modulus of b. tangent function has no maximum no minimum. ஸோ வந்து அதில் ஆம்ப்ளிடியூடே இருக்காது. tan x cannot be defined. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதுலேயே இன்வர்ஸ் பார்க்க போகிறோம். இன்வர்ஸ் ஃபங்க்ஷனில் வந்து டொமைன் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி டென்ஸ் டு ரேஞ்ச் என்னது மைனஸ் பை பை டூ டு ப்ளஸ் பை பை டூ. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். tan xோட டொமைன் இது ரேஞ்ச். ஓகேவா? ஸோ இது நம்ம நார்மலாக எல்லா சம்லையும் பார்த்தது, சைனு காசுக்கு பார்த்தது தான். tan இன்வர்ஸ் எக்ஸ்னு எடுத்தோம்னா x is equal to tan y. ஸோ எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு என்ன இருக்கணும், ஆர் ரியல் நம்பரில் இருக்கணும். ஸோ tan இன்வர்ஸ் எக்ஸ்னால் அது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். x for any real number என்னது x. so tan inverse x என்னது, இது ஒரு ஆட் ஃபங்க்ஷன். ஸோ tan inverse tan இருந்துச்சுன்னா உள்ள அந்த ரெண்டும் கேன்சல் ஆகி எக்ஸ்னு வரும். எப்போ மைனஸ் பை பை டூலேருந்து ப்ளஸ் பை பை டூக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். இதை யூஸ் பண்ணி சம் ஒன்று பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் 4.9 நார்மலாக நம்ம பார்த்தது தான், என்னது சைன் காஸ்டில் பார்த்தது தான், இதே தான். ரேஞ்ச் மட்டும்தான் மாறும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எழுதிடுறேன். we know that tan inverse of x வந்து டொமைன் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி டென்ஸ் டு ரேஞ்ச் வந்து மைனஸ் பை பை டூ கமா ப்ளஸ் பை பை டூ. ஓகேவா? ஸோ ஒரு நம்மளுக்கு அந்த தெரியும் டயக்ராம் குவாட்ரண்ட்டு. ஸோ 0 90 180 270 திரும்ப 360. ரேஞ்ச் எப்படி இருக்கு, பை பை டூ. அப்போ இந்த குவாட்ரண்ட்லையும் மைனஸ் பை பை டூனா அப்படியே என்னது கிளாக் இந்த ரிவர்ஸில் வரணும். இந்த குவாட்ரண்ட்லையும் தான் இருக்கும். அப்போ இங்கே தீட்டா, இங்கே மைனஸ் தீட்டா, இந்த குவாட்ரண்ட்டில் தான் என்ன இருக்கணும், வேல்யூ லை ஆகிருக்கணும். ஓகேவா? ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சென்டம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் 3. ஓகேவா? நம்ம இதை எப்படி எழுதுவோம், ஃபஸ்ட்டு y is equal to tan inverse of root 3. ஸோ tan inverse இங்கே கொண்டு வந்துருவோம். ஸோ tan y is equal to minus root 3. ஓகேவா? மைனஸ் எங்கே இருக்கும் இந்த ரெண்டு குவாட்ரண்ட்டில்? tan கண்டிப்பாக ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும். இங்கே வந்து எல்லா குவாட்ரண்ட்டும் பாசிட்டிவ். ஸோ ரூட் 3 வந்து எப்போ இருக்கும், 60 டிகிரியில் இருக்கும். அப்போ இங்கே என்ன எழுதிடலான்னா tan y is equal to root 3னா y is equal to, ஓகேவா, மைனஸ் அப்படியே தான் வரும். ரூட் 3யோட வேல்யூ பை பை 3 60 டிகிரியில் இருக்கும். belongs to open interval minus pi by 2 comma plus pi by 2. ஓகேவா? then second one, tan inverse of tan வந்து 3 pi by 5. ஓகே, ஸோ இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ கவனிங்க, ஏற்கனவே பார்த்தது தான். tan inverse of tan நான் அப்படி பிரிக்கலாம், pi minus, ஓகே, 2 pi by 5 அப்படின்னு பிரிக்கலாம். இது 5 minus 2 pi என்ன வந்துடும், 3 pi by 5 வந்துருமா? ஓகேவா? இது pi minus theta. 180 டிகிரி மைனஸ் தீட்டான்றது 180 டிகிரி மைனஸ் தீட்டான்றது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் tan என்ன இருக்கும், நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கும். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் tan ஆஃப் 2 pi by 5. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், மைனஸ் ஆஃப் tan தீட்டா வந்து tan ஆஃப் மைனஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். சரியா? அப்படி எழுதினோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், tan இன்வர்ஸ் ஆஃப், ஓகே, tan ஆஃப் மைனஸ் 2 pi by 5. ஸோ இப்போ தான் இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா மைனஸ் 2 pi by 5 வரும். இது பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் pi by 2 கமா ப்ளஸ் pi by 2. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். tan இன்வர்ஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப்
2019. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா tan inverse of 2019 ரெண்டும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 2019. That's all. Next example 4.8. Find the principal value of tan inverse 3 root 3. ஓகேவா, let first எடுத்தோன்னா அதை y எடுத்துக்கோங்க. y is equal to tan inverse of root 3. tan inverse இங்கே கொண்டு வரப்போ என்ன ஆயிரும், tan y is equal to root 3. root 3 எப்போ வரும், பாசிட்டிவ். நான் என்ன சொல்லியிருக்கோம், ரேஞ்ச் வந்து ஒன்று ஃபஸ்ட் குவாட்ரண்டில் இருக்கணும், இல்லாட்டி ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஒன்று தீட்டா, இன்னொன்று மைனஸ் தீட்டா. இது பாசிட்டிவ்னால தீட்டான்னு எழுதுனா போதும். அப்போ y is equal to வெறும் π/3 belongs to open interval -π/2, +π/2. That's all. Hi students, next example 4.10. find the value of tan, cos, sin. இந்த மூணோட ரேஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சம்மை நம்ம டேரெக்டாக செஞ்சு சிம்பிளாக முடிச்சிடலாம். இது ரேஞ்சு தெரிலனா நம்ம ஒவ்வொன்றா நம்ம என்ன செய்யணும், செஞ்சு தான் பார்க்கணும். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு ரேஞ்சு வந்து tan இன்வர்ஸ்க்கு என்ன தெரியும், ஓப்பன் இன்டர்வல் -π/2, +π/2ன்னு தெரியும். காசுக்கு 0, க்ளோஸ் இன்டர்வல் 0, πன்னு தெரியும். சைன் இன்வர்ஸுக்கு -π/2, +π/2ன்னு தெரியும். அப்போ என்ன செஞ்சுருங்க, டேரெக்டாக ஆன்சர் எழுதிடுங்க. tan inverse of -1 plus cos inverse of 1/2 plus sin inverse of -1/2. ஓகேவா, ஸோ ஒரு குவாட்ரண்ட் வரைஞ்சிக்கோங்க. ஆல் ஸ்டூடெண்ட் டேக் centum 0, π/2, π and 3π/2, then 2π. எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு ஒன் -1ன்னு வருது. tan எங்கெங்கே வரும், -π/2 ஃபஸ்ட் குவாட்ரண்ட்லையும் ஃபோர்த்து குவாட்ரண்ட்லையும் தான் வரும். ஸோ அப்போ என்ன செஞ்சிடணும், தீட்டா வந்து இங்கே மைனஸில் இருக்குது. அப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட் இது வந்து மைனஸ் தீட்டா, இது நம்மளுக்கு தீட்டா. ஓகேவா, அப்போ மைனஸ் தீட்டானா எப்படி எழுதலாம், tan இன்வர்ஸ் ஆஃப் -1 என்ன வந்துடும் நம்மளுக்கு π/4. ஸோ -π/4ன்னு எழுதணும். ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. காசுக்கு என்ன பார்த்தோம், 0 to π, 0லேருந்து π வரைக்கும் இருக்கும். இங்கே காசோட வேல்யூ பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ப்ளஸில் தான் வரும். ஸோ 1/2 எப்போ வரும், அதில் வந்து 60 டிகிரியில் வரும். ஸோ π/3 ப்ளஸ் வந்து என்னது π/3. தென் அடுத்து வந்து சைன் இன்வர்ஸ். சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2ன்னு வருது. ஓகேவா, -1/2 வந்து என்னது இங்கே -π/2லேருந்து +π/2. அப்போ சைனும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டா நெகட்டிவ் சைன். ஸோ நெகட்டிவில் தான் எழுத போகிறோம். அப்போ இங்கே மைனஸ்னு போட்டுடலாம். π1/2னா இங்கே சைனை பொறுத்த வரைக்கும் 30 டிகிரியில் வரும். ஸோ π/6. ஓகேவா, நம்மளுக்கு இந்த குவாட்ரண்ட்டும் டேபிளும் தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி. ஸோ இதோட எல்சிஎம் வந்து 12. ஸோ இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -3π, 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எல்சிஎம் 4π, தென் 2 வந்து -2π. ஸோ -5πலேருந்து 4π போச்சுன்னா, இது -5πலேருந்து 4π போச்சுன்னா -π/12 இதோட வேல்யூ. தட்ஸ் ஆல். Next example 4.11. tan of sin inverse x is equal to x divided by root of 1 minus x squared. ஓகேவா, இன்டர்வல் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வல் மூலம் இருக்கும். ஸோ tan of sin inverse of x is equal to x divided by root of 1 minus x squared. ஸோ ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. என்ன இன்டர்வல், -1 less than x less than 1. ஸோ ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் வந்து -1, இது 0, இது வந்து +1. ஸோ ஃபஸ்ட்டு நான் 0 எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இஃப் x is equal to 0, ஓகேவா, இந்த இதில் போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். LHS டேர்ம். LHS என்னது, tan of sin inverse of 0. ஓகே, sin inverse of xன்னு வச்சுக்கோங்க முதல்ல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா tan of
sin inverse of 0. ஸோ அப்போ என்ன வந்துடும், sin inverse of 0 வந்து 0ன்னு வந்துடும். tan 0ஓட வேல்யூ 0. அதுக்கடுத்து RHS. RHS வந்து x divided by root of 1 minus x squared. இதில் 0 அப்ளை பண்ணால் 0 root of 1 வந்து 0 by 1, இங்கேயும் 0. ஸோ அப்போ LHS equal to RHS. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? தென் செகண்ட் ஒன் என்ன இன்டர்வல் எடுத்துக்கலாம், இந்த பாசிட்டிவ் இன்டர்வலை எடுத்துக்கலாம். ஓகேவா? இன்டர்வலை நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கலாம். பாசிட்டிவ்னா இஃப் 0 less than x less than 1, இந்த இன்டர்வல் எடுத்தோம்னா தீட்டாஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, இந்த தீட்டா அந்த சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்குல்ல, தீட்டாஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ். எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு 0 to 1னா இன்டர்வல் எது எப்படி இருக்கும், 0,1 வந்து π/2 இருக்கும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சைன் இன்வர்ஸை இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ சைன் தீட்டாஸ் ஈக்குவல் டு எக்ஸ், டிவிஷனில் என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண போகிறோம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இங்கே தீட்டா இருக்குது. சைன் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு, ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனியூஸ், சாரி, ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனியூஸ் வந்து என்னது 1. அப்போ இந்த இதை எப்படி எழுதுப்போம், ஹைப்போட்டனியூஸ் தான் பெருசாக இருக்கும், ஸ்கொயர் பண்ணிவிட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. தேர்ட் சைடு அப்படி தான் கண்டுபிடிப்போம். சரியா? இப்போ நம்மளுக்கு தேவை வந்து tan தீட்டா. அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு என்ன எழுதுவீங்க, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. தீட்டாவை நம்ம என்ன வச்சுருக்கோம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு வச்சுருக்கோம். அப்போ tan ஆஃப் தீட்டாவுக்கு வந்து sin inverse of x is equal to x divided by root of 1 minus x squared. இது equation number 2. ஓகேவா? Then அடுத்து next one, நெகட்டிவ் சைடு உள்ள இன்டர்வல் எடுத்துக்குவோம். எல்லா சைடும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ -1 less than x less than 0. ஓகே, அப்போ தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தான். ஆனால் எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு -1 என்னது, -π/2லேருந்து 0 வரைக்கும் இருக்கும். சரியா? இப்போ சேம் ப்ரொசீஜர், sin தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் பை 1, தென் அப்போ tan தீட்டா சேம் டயக்ராம் தானே, எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ அப்போ tan ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ ஃப்ரம் 1, 2 அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் படி tan ஆஃப் sin inverse of x வந்து x divided by root of 1 minus x squared. என்ன இன்டர்வல்ல, -1 less than x less than 1 இன்டர்வல்ல. That's all. Next exercise 4.3 first sum, find the domain. Okay, domain நம்மளுக்கு என்ன தெரியும், tan inverse of x வந்து -∞ to infinity tends to open interval -π/2, +π/2. இதான் வந்து டொமைன், இது வந்து ரேஞ்ச். இந்த டொமைன் எப்படி எழுதிக்கலாம், நம்மளுக்கு ரியல் நம்பர் -∞ அது ரியல் நம்பர் கூட எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ரூட் ஆஃப் தான் ஒரு ப்ராப்ளம், ஒரு சின்ன கிரிட்டிக்கல் மட்டும் வரும். ரூட் ஆஃப்குள்ளே என்ன வரக்கூடாது, நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நெகட்டிவ் வேல்யூ வந்தால் அது என்ன நம்பர் ஆயிரும், காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆயிரும். ஸோ ரூட்டுக்குள்ளே ஒன்லி என்ன வரணும், பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் வரணும். ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம், நம்ம கன்சிடர் பண்ணும் போது 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து எனக்கு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்குன்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0னா என்ன கன்சிடர் பண்ணலாம், 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட்ஸ் ஈக்குவல் டு 9னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +or -3. ஓகேவா? ஸோ ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணுறேன், -∞ to infinity, தென் -3 +3 தென் 0. இப்போ இதுக்கு இங்கிட்ட சப்ஸ்டிட் பண்ணுறேன், -4 போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ண என்ன வந்துடும், 16. 9 - 16 என்னது, மைனஸில் வரும். அப்போது இந்த லிமிட் வராது. தென் இங்கேயும் அதே மாதிரி தான், 4 சப்ஸ்டிட் பண்ணால் -16 தான் வரப்போகுது. ஸோ இந்த லிமிட் வராது. ஸோ இங்கே 2 போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 4, 9 - 4 5, பாசிட்டிவ் வந்துடும்.
தென் இங்கே -2 சப்ஸ்டிட் பண்ணாலும் ஸ்கொயர் தானே, அப்போ பாசிட்டிவ் வந்துடும். அப்போ therefore டொமைன் எப்படி இருக்கும்? டொமைன் இஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல் -3, +3. இந்த இன்டர்வல்லேருந்து இந்த இன்டர்வல் வரைக்கும் தான் வரும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 1/2 tan inverse of 1 - x square minus pi/4. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இங்கே வந்து என்ன செய்யலாம், ஸ்கொயர் ரூட்டே கிடையாது. ஸோ அப்போ 1 மைனஸ் இந்த டொமைன் ஆஃப் tan inverse x is -∞, அப்போ 1 - x squared வந்து belongs to -∞, x வந்து belongs to r. ஸோ அப்போ therefore டொமைன் வந்து என்னது, ஆர்னு எழுதிடலாம். இது புரிஞ்சா? ஒன்லி ப்ராக்கெட் உள்ள டேர்ம் தான் எடுக்க போகிறோம். அந்த ப்ராக்கெட் உள்ள டேர்மில் நீங்கள் என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும், இங்கே நெகட்டிவ் வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இது ரூட் கிடையாது. சப்போஸ் ரூட் இருந்தால் ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுக்க போகிறோம். இங்கே வந்து என்ன செய்யலாம், என்ன வேல்யூ வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணலாம். எக்ஸ் வந்து என்ன இருக்கும், ஆருக்குள்ளே தான் இருக்கும். அப்போ டொமைன் என்னது, ஆர். அவ்வளோதான். Students, next fourth one, first sum. Okay, find the value of tan of cos inverse 1/2 minus sin inverse of -1/2. Okay, so substitution எழுதிக்கிறேன். tan of cos inverse of 1/2 minus sin inverse of -1/2. நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம், tan of cos inverse of 1/2. ஓகே, ப்ராப்பர்ட்டி பாருங்கள், sin of minus theta is equal to minus sin theta ன்னு எழுதலாம். ஓகேவா? sin of minus theta is equal to minus sin theta. அப்போ sin inverse of minus theta என்னது நம்மளுக்கு? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன செய்வோம்னா நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா வரும். ஸோ அதை இந்த எக்ஸசைஸ்லேயே நம்ம அப்ளை பண்ணிடுறோம். ஸோ மைனஸ் சைன் தீட்டா, அப்படின்னா ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கா, அப்போ இங்கே ப்ளஸ்ன்னு வந்துடும். சைன் ஆஃப்னா என்னது, இங்கே இன்வெர்ஸ் மட்டும் போடுவோங்க. சைன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் தீட்டா. ஓகே, சைன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் தீட்டா. அதே தான் இங்கே இருக்குது. சைன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வெளியே வரப்போ ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் தீட்டா என்ன வந்துடும், 1/2. தென் இந்த ப்ராப்ளமும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன ப்ராப்பர்ட்டி இது, சைன் ஆஃப். ஓகே, சைன் ஆஃப் என்ன வந்துடும், சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/2. ஓகே, இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இதுவும் நம்ம ஏற்கனவே முன்னாடி சம்மில் பார்த்துருக்கோம். சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, π/2. அதே மாதிரி இருக்கா, ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும். இது எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா இங்கேயும் 1/2, இங்கேயும் 1/2. சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் π/2னா tan π/2. tan π/2ஓட வேல்யூ 90 டிகிரி. ஸோ இன்ஃபினிட்டி. தட்ஸ் ஆல். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 4.3 ஃபோர்த்தில் செகண்ட் சப்டிவிஷன். ஓகேவா? ஃபோர்த்தில் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே சைன் ஆஃப் tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5. இங்கே tan இன்வெர்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேர்மை மட்டும் நம்ம என்ன செய்யணும், tan இன்வெர்ஸாக மாற்றிட்டோம்னா நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நிறைய மெத்தட் இருக்குது, நம்மளுக்கு எது ஈஸியான மெத்தடோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா tan யூஸ் பண்ண போகிறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து let x is equal to cos inverse of 4/5. இன்வெர்ஸ் அங்கே கொண்டு போங்க. அப்போ cos x is equal to 4/5. ஸோ நம்ம எப்பவும் போல் என்ன செய்வோம், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுவோம். ஸோ இங்கே தீட்டா cos x பொறுத்த வரைக்கும் என்னது, adjacent side by hypotenuse. ஸோ இந்த சைடை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்யலாம், 25 மைனஸ் இது ஹைபாட்டினியூஸ் வந்து இதை மைனஸ் பண்ணணும். ஸோ 25 ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும். 25 மைனஸ் 16 என்னது, 9. ரூட் ஆஃப் எடுத்தோம்னா இந்த டேர்ம் வந்து 3ன்னு வந்துடும். ஸோ அப்போது tan x is equal to, ஓகே, tan x is equal to என்ன வந்துடும், இங்கே ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. tan x வந்து 3/4. ஓகேவா? அப்போ x is equal to என்ன செஞ்சிடலாம், tan inverse x is equal to 3/4.
x is equal to tan inverse x of 3 by 4. ஸோ அப்போ இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சம் பாருங்கள், sin of tan inverse 1 by 2 minus cos inverse 4 by 5. ஸோ sin of tan inverse 1 by 2 அப்படியே வந்துடும், மைனஸ் cos inverse இருக்குல்ல, இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், tan inverse 3 by 4. ஓகேவா? இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்மக்கிட்ட இருக்குது. என்ன ஃபார்முலானா tan inverse of A minus tan inverse of B is equal to tan inverse of A minus B divided by 1 plus AB. ஓகேவா? இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ என்ன செய்யுங்க, இந்த இதை தனியாக எடுத்துக்கோங்க, இதை மட்டும் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ tan inverse of 1 by 2 minus tan inverse of 3 by 4 is equal to tan inverse of A another 1 by 2 minus 3 by 4 divided by 1 plus 1 by 2 into 3 by 4. So tan inverse of இங்கே 4 தான் LCM, 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 minus 3 வந்துடும், இங்கே 1 plus 3 by 8 இருக்கும். சரியா? ஸோ மேலே என்ன வந்துடும், tan inverse of minus 1 by 4 இருக்கும். இங்கே 8 plus 3 11 by 8. ஸோ க்ராஸ் பண்ணிக்கோங்க, அது ரெசிப்ரோக்கல் போட்டுக்கோங்க, minus 1 by 4 into 8 by 11. ஸோ ஆன்சர் இஸ், இதோட டோட்டல் ஆன்சர் என்ன வந்துடும், tan inverse of 2 by 11. ஓகே, இதையும் சால்வ் பண்ண என்ன வந்துடும், tan inverse of 2 by 11. நம்மளுக்கு வெளியில் என்ன இருக்குது, சைன் இருக்குது. அப்போ இந்த டேர்மையும் நம்ம என்ன செய்யணும், சைனாக தான் கன்சிடர் பண்ணணும், அப்போ தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, tan inverse of லெட் ஏற்கனவே எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு, ஸோ நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், tan inverse of minus 2 by 11. இப்போ நான் வந்து இதே மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு என்ன வேணும், சைன் வேணும். ஓகேவா? ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதை வந்து என்ன செய்யுங்க, 2 by 11 tan y is equal to மைனஸ் இருக்கிறத நம்ம ட்ரையாங்கிள்னால நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம், 2 by 11. ஸோ தீட்டா இங்கே ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா? tan தீட்டா என்ன வரும், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. இப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா ரெண்டையும் என்ன செய்யணும், ப்ளஸ் பண்ணணும் ஹைப்போட்டெனியூஸ் பண்ணும்போது. அப்போ 11 squared 121 + 4 என்ன வந்துடும், 125. இதுக்கு நீங்கள் ரூட் ஆஃப் போட்டிங்கன்னா 25 × 5, ஸோ 5√5 வரும். இதோட ஆன்சர் என்ன வந்துடும், 5√5. ஓகேவா? இப்போ sin yன்னு எடுத்துக்கோங்க. sin y is equal to என்னது, ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனியூஸ் 2 by 5√5. ஓகேவா? இப்போ இந்த நெகட்டிவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ y is equal to sin inverse of minus 2 by 5√5. மைனஸை சப்ஸ்டியூட் பண்ண மறக்கக்கூடாது. சரியா? இப்போ இந்த சம்மை என்ன செய்யுங்க, அப்படியே எழுதிக்கோங்க. இன்னொரு தடவை எழுதுகிறேன், sin of tan inverse 1 by 2, ஓகேவா, மைனஸ் cos inverse 4 by 5 is equal to tan of sin of இந்த டேர்மை நம்ம என்ன வச்சுருக்கோம், tan inverse of minus 2 by 11 வச்சுருக்கோம். ஸோ tan inverse of minus 2 by 11 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதைத்தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், yன்னு எடுத்திருக்கோம். இப்போ அதுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், sin of sin inverse minus 2 by 5√5. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகி ஆன்சர் வந்து minus 2 by 5√5 வரும். √5 எப்போவுமே கீழே இருக்கக்கூடாது. ஸோ √5 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ -√5 divided by 5 5s are 25. That's all.